Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளெண்டரில் நான் வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி இங்கே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1/2 கப் வந்து 2 பேர்த்துக்கு அளவாக வந்து குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஒரு டைம் நல்லா ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்ச பின்னாடி இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதையும் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு டைம் ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ண பின்னாடி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இது ஃபுல்லாக ஒரு டைம் ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு மோர். இது கூட திரும்பி இன்னொரு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டோட்டலாக 2 கிளாஸ் மோர் பண்ணுறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நீங்கள் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம், ஏன்னா அதில் தான் முழுசாக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வடிகட்டாமல் குடிக்கும்போது நீங்கள் அதை வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ ஏன்னா ஃபுல் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். செகண்ட் ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பட்டர் மில்கை வந்து ரெகுலராக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டான காரத்துக்காக ஒரு 1/2 பச்சை மிளகாவை நான் இங்கே கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அண்ட் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக சரியாயிடும் இந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிங்கன்னா. வாழைத்தண்டு மோர் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.